சோ அந்த மாதிரி ரொம்ப ப்ரூவ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சேம் வித் அமித். அமித் ஃபெல்ட் வெரி டிஸ்டர்பிங் அவங்க பேச. ஆமா, அது நல்லாவே அது தெரிஞ்சது. சோ அந்த ஃபேஸ்ல லைக் அப்படி இருக்கவங்கிட்ட நீங்க பேசவே வேணாம். நீங்க சாரி என்ன வேணா சொல்லிட்டு சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு அது வந்து எதுவுமே சரியாகாதுல்ல. சோ அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அமித்தோட? இல்ல அதான் எனக்கு அமித் வந்து ஜெனுவனா பட்டது. அவரு ஜெனுவனா என்ன நினைச்சாருன்னா, எனக்கு சாண்ட்ரா கிட்ட போய் பேசணும்னு இல்லவே இல்லை. ஏன்னா அந்த அந்த வீக் ஃபுல்லா அவர் எஃபர்ட் போட்டிருக்காரு. அவரு நம்ம பார்த்தோம் கரெக்டா. அவங்க போய் தனியா உட்காந்துருக்கும் போது சோரோட்டா இருக்கும்போது வீட்டுல இருக்க பல பேரோட கோவத்தையும் எதிர்ப்பையும் சம்பாரிச்சுக்கிட்டு அவங்களுக்காக போய் கூட கம்பெனிக்கு இருந்தாரு. ஒரு துணையா நின்னாரு. சோ ஓகே தனியா விட்டுறக்கூடாது, அட்லீஸ்ட் நம்ம போய் பேசினா கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்கன்னு விச் ஹெல்ப் சாண்ட்ரா. ஓரளவுக்கு சாண்ட்ரா வந்து அமித் கிட்ட சில விஷயங்கள் வெண்ட் அவுட் பண்ணாங்க, சில விஷயம் பேசினாங்க. அந்த அந்த ஹார்ட்ஷிப்பான டைம்ல கூட அவர் கூட இருந்தாரு. சோ அப்படி இருந்தவரையே அவங்க விட்டு கொடுத்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் ஹர்ட் ஆகும். நமக்கே ஆகும் இல்லையா? அது மாதிரி அமித் ஆயிருக்கு. சோ அவர் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூங்கிற அளவுக்கு சொல்லிட்டாரு. பட் அவரோட ஜென்டல்னஸ் நான் பாராட்டுறேன். அதாவது போய் நிக்கும் போது நம்மளால அப்படி முகத்தை காட்ட முடியாது இல்ல. சில பேர் வந்து எழுந்து போயிருவாங்க, சண்டை போடுவாங்க, என்கிட்ட வராதுன்னு சொல்லுவாங்க. இப்ப திவ்யா சாண்ட்ரா இருக்க ஒரு ஜோன் இருக்கலாம் அந்த மாதிரி. பட் இவங்க அது கூட பண்ணல. இவர் வந்து ரொம்ப அழகா ஓகே ஹவ் ஆர் யூ ஃபைன், நல்லா இருக்கீங்களா, எனக்கு உங்ககிட்ட பேச வேணாம் அப்படின்னா. அப்புறம் அவங்க உட்காந்து பேச ஆரம்பிச்ச அப்புறம் முகத்தை திருப்பல. ரொம்ப சில பேரால தான் அது பண்ண முடியும். டிசிப்ளின்டா டீசெண்டா அவங்க என்ன பேசினாலும் ரெஸ்பெக்ட் பண்ணி ஃபுல்லா பேசினாரு. அவர் ஃபுல்லா கன்வின்ஸ் ஆகல. ஆனா அவரோட வருத்தம் ஃபுல்லா தெரிவிச்சுட்டாரு. சாண்ட்ராவும் அந்த இடத்துல நான் லைஃப் லாங் வந்து எவ்வளவு தடவை உங்ககிட்ட சாரி கேட்கறதுனாலும் நான் கேட்பேன், நான் வந்து நிப்பேன், எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது கேரி ஃபார்வர்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கு தான். வீட்டை விட்டு வெளியே போகும்போது தெரியும். அமித் வந்து ஃபுல்லா கன்வின்ஸ் ஆகல. அமித் வந்து ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆகல. அவங்க பேசினது வந்து இன்னமும் அவருக்கு பிடிக்கல. அப்போ பார்த்தது அவருக்கு ஹர்ட் ஆகுதுதான். சோ அந்த ஒரு விஷயம் நடந்தது. இதை சுத்தி பின்னாடி கனி பேசினாங்க. வியானா கிட்டயும் ஒரு விஷயம் வந்து நீ ரொம்ப அழகா இருக்கடா, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னாங்க. ஆனா எனக்கு பிரச்சனை தான், எனக்கு வருத்தம் தான், எனக்கு உங்ககிட்ட டிஃபரன்ஸ் இருக்குதா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ நிறைய பேர் சாண்ட்ரா உள்ள வந்து நிறைய பேர் வந்து சாண்ட்ராக்கு அந்த ஆப்போசிட் கருத்து மாதிரி இருக்கு. இப்போ திவ்யா ஒரு பக்கம் ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம், கனிக்கு ஒரு பக்கம் ஒன்று ஆச்சு. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அதனாலதான் அவங்களுக்கு எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆமா கண்டிப்பா. அந்த இடத்த இன்னொன்னு சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் வந்து அவங்க நம்ம பேசின மாதிரி பிரஜன் உள்ள வரும்போது அவங்க வெளியில போயிருக்காங்க. சோ அப்படிதானே சாண்ட்ரா? சோ அதனால மீட் பண்ணி ஓகே. சோ நான் நினைச்சேன் ஓகே வெளில போயிட்டு பாத்துருப்பாங்களே, எதுக்கு திடீர்னு வந்துட்டு இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே ஃபைன். அப்ப நீங்க இவ்வளோ ஒருத்தவங்க மேல லவ் இருக்கு, 20 இயர்ஸ் ஒருத்தவங்க மேல கூட இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி நினைச்சிருக்கே கூடாதுல்ல. திவ்யாவோட கம்பேர் பண்ணி ஏன் பேசணும்? இவன் திவ்யாவே அப்படி இருந்தாலுமே ஏன் வந்து அவன் அப்படி நடந்துக்கிறா இவர்கிட்ட, அது எனக்கு பிடிக்கல, அவரு என்ன மறந்துட்டு போறாரு, அதெல்லாம் வந்து இட்ஸ் ராங். அவங்க கூட பாத்தீங்கன்னா ரீட்வீட்ல சரி ரீஷேர் பண்ணிருப்பாங்க ஸ்டோரியில. யாரோ வந்து போட்டதை இந்த மாதிரி வந்து திவ்யா வந்து தனியா சாண்ட்ரா தனியா இருக்கும்போது அழுதுட்டு இருக்கும்போது வந்து வேணுட்டே வந்து பிரஜன் கிட்ட சொல்லி விடவே இல்லை, அவங்க கிட்டே வச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் திருப்பி ரீஷேர் பண்ணதெல்லாம் வந்து அது நல்லாவே இல்லை. இங்க வந்துட்டு திருப்பி வந்து திவ்யா அழும்போது பிரஜன் பேசுனதுமே எனக்கு பிரஜன் பேசுறதை பத்தி ஒரு ஒப்பீனியன் இல்ல. பட் சாண்ட்ரா வந்து கட்டி பிடிச்சதுல திவ்யா சொன்ன மாதிரி ஒரு ஜெனியூனிட்டியே இல்லை அந்த இடத்துல. சோ அது ரொம்ப வந்து ஐயோ ஐயோ பிரஜன் போயிட்டாரே, இப்ப நான் போடலாம் நல்லா இருக்காதே அப்படின்ற மாதிரி போயிட்டு பண்ண மாதிரிதான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸா. அது வந்து சுத்தமா ஜெனியூனாவே இல்ல. எனக்கு என்னமோ ஒரு நல்ல ஒரு சைட்லயே வந்து தெரிய மாட்டாங்க சாண்ட்ரா. அது ஏன்னு எனக்கு தெரியல. மேபி சில பேருக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கண்டஸ்டன்ட் பிடிக்காது. எனக்கு என்னமோ பிடிக்காதுன்றதை தாண்டி ரொம்ப ஃபேக்கா இருக்காங்களோ அப்படின்னு இருக்கு எனக்கு. ரொம்ப இன்னைக்கு அப்ரப்டா தெரிஞ்சது. அதுதான் சொல்லுங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதை பார்த்துட்டு? இல்ல அதேதான், எனக்குமே அதேதான். அதாவது டூ ஃபேஸ்டு மாதிரி இருந்தது. I'm not sure whether the word is too strong, பட் அதுதான் அப்படிதான் தெரியுது. ஏன்னா இப்போ வெளியே போய் அந்த நீங்க சொல்ற மாதிரி நான் அதை பார்க்கல, பட் நீங்க சொல்றீங்க அவங்க நிறைய ஸ்டோரி வச்சிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். மீம்ல அதுல எதுலயோ பார்த்தேன். பட் அந்த மாதிரி ஸ்டோரி வைக்கிறாங்க, உள்ள வந்து திருப்பி பேசுறாங்க, மறுபடியும் நாளைக்கு வெளியே போயிட்டு பேசுவாங்க. அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல போய் ஒரு மாதிரி பேசுனாங்க, உள்ள ஹக் பண்ண வரும்போது ஒரு மாதிரி பண்ணாங்க. இன்ஃபேக்ட் பிரஜன்மே சொல்றேன், நான் அது இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு இன்டர்வியூ ஏதோ கேட்கும்போது அவரு ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆகி வந்தார்ல, முதல்ல எவிக்ட் ஆகி வந்தார்ல, அந்த கார்ல வெளியே போயிட்டு வந்தாரு. அது இல்ல ஆக்சுவலா ஒரு எவிக்ஷன் ஆனாரு. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்காக ஒரு போனாரு. இப்ப கண்டஸ்டா போயிருக்காரு. சோ அந்த செகண்ட் டைம் அதாவது மெயின் எவிக்ஷன் அப்போ அவருமே வெளியே வந்து பார்த்துட்டு அவருக்கு ஆக்சுவலா இப்ப வெளியே வரும்போது என்ன பிரச்சனையே தெரியாது. திவ்யா வந்துட்டு என்ன பண்ணிருக்கான்னு தெரியும். சாண்ட்ரா சொன்னாங்க, நீ வெளியே போய் பாரு அச்சா உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளியே போறதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க. நீ ஸ்ட்ராங்கா இரு, நான் பாத்துக்கிறேன்னு வெளியே. அப்போ வெளியே வரும்போது கூட அவர் தெரியாது. ஸ்டேஜ்ல ஜாலியா விஜய் சேதுபதி சார் கூட விளையாட்டு எல்லாம் போயிருப்பாரு. பட் வீட்டுக்கு போன அப்புறம் அந்த வீடியோ பாத்துருப்பாரு. பார்த்துட்டு இன்டர்வியூல வந்து அவருமே திவ்யாக்கு அகேன்ஸ்டா தான் பேசினாரு. அன்னைக்கு நைட்டே போய் அதை பண்ண தப்பு,
அதாவது ஒய்ஃப் விட்டு கொடுக்காம பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசியிருந்தாரு. சோ உள்ள வந்து நான் எந்த இடத்துலயுமே ஒண்ணு விட்டு கொடுத்ததில்ல அப்படிங்கிறது வந்து பிரஜன் கூட விட்டுறலாம். ஓகே. அது ஒன்றும் பெருசா அவர் எதுவும் பேசுற பெருசா எதுவும் குற்றச்சாட்டு வைக்கல. பட் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் திவ்யா ஆல்ரெடி அந்த கிளாரிட்டியா ஒரு கிளாரிஃபிகேஷனோட ஒரு எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துட்டாங்க. இப்ப நல்லா பேசுறீங்க, நல்லா பேச மாட்டீங்க. பிடிக்குதுங்கிறீங்க, பிடிக்கலங்கிறீங்க, மாத்தி மாத்தி நடந்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு இது பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான். சோ இன்னைக்குமே அந்த ஹக் வந்து ஜென்யூனாலாம் இல்ல. அண்ட் இதை தாண்டி பிரஜன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் திங். அதாவது யாருமே இல்லைன்னு உடனே நான் உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திவ்யாக்காக நான் எப்பயுமே கூட ஃப்ரெண்ட்ல இருப்பேன் அப்படின்னு எல்லாம் கரெக்டா பண்ணாரு. ஆனா ஒரு பண்ணக்கூடாத விஷயம் ஒண்ணு பண்ணாரு. எப்பயுமே ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், அவங்க முன்னாடி இவங்க தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தான் ஒய்ஃப், அதுக்கப்புறமா தான் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றதெல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி பண்ணுவோம். நிறைய நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். இப்போ பிரசாந்த் சார், ஷாலினி மேம் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட்ல சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய படம் இருக்கும். மாதவன் சாரும் ஜோதிகா மேம் ஒரு படம் நடிச்சிருப்பாங்கல்ல. ட்ரெயின்ல கூட ஒரு பாட்டு வருமே, காற்றே பூங்காற்றே, அந்த படம் இருக்குல்ல. பிரியமான தோழின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என் ஒய்ஃபோட என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபர்ஸ்ட், பெஸ்டி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. பெஸ்டிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. பட் அப்படி இல்லை. நான் வந்து பெஸ்டிங்கிறதோட ஆத்மார்த்தமான மீனிங்ல சொல்றேன். அந்த மாதிரி நீங்க வந்து யாருமே சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா அது ஆப்வியஸ்லி சாண்ட்ரா கரெக்ட் நான் சொல்லல. பட் இப்படி சொன்னா சாண்ட்ரா வந்து திருப்பி அப்படிதான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எதுவுமே சொல்லாம பண்ணும்போது சாண்ட்ரா கோவம் வந்துச்சு. ஒரு அத்தனை பேர் முன்னாடி அவ்வளவு கேமரா முன்னாடி வச்சு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீதான், அப்புறமா தான் அவளே அப்படின்னாருன்னா சோலி முடிஞ்சது வீட்டுக்கு போய். அதுவும் சாண்ட்ரா கிட்ட சோலி முடிஞ்சது வீட்டுக்கு போய். அந்த மாதிரிலாம் வந்துட்டு சாண்ட்ரா முன்னாடி வந்து பக்கத்துல ரைட்டுமா அப்படின்னு. என்னது உதய் ப்ரோ என்ன காஸ்டியூம்ல பிரைட் பொங்கல் போனஸ் கிரெடிட்டட் ஆர் நாளைக்கு ரம்யா பிங்க் கலர் காஸ்டியூம் உதய் ப்ரோ கோல்வர்ட் அக்செப்டட். சத்தியமா கிடையாது. இந்த காஸ்டியூம் வந்து இது வந்து நான் முன்னாடி ஒரு சேனல்ல இருந்தேன். அந்த சேனல்ல இருந்து நான் வந்து திருப்பூர் கோயம்புத்தூருக்கு ஒரு ஷூட்டுக்காக போயிருந்தேன். அப்போ திருப்பூர்ல எடுத்த சட்டை. அப்பனா பாத்துக்கோங்க 2 வருஷம் பழைய சட்டை. இதை போட்டிருக்கு உங்களுக்கு பிரைட்டா தெரியுது. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். பிளாக் ஷேடோ நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க, வெங்கடேஷ் ப்ரோ தேங்க்யூ, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்போர்ட்டிவா தட்டி விடலாம் சொல்லி போட்டிருந்தீங்க. நன்றி. தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இவங்களும் அப்படிதான். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இவங்களும் வந்துட்டு அழகா அதை ஸ்போர்ட்டிவா ஹேண்டில் பண்ணுவாங்க. நாங்க வந்து உட்காந்துட்டு அழுதுக்கலாம் இருக்க மாட்டோம். நடுவில் ஆக்சுவலி நான் கொஞ்சம் அழுவேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கமான் ப்ரோ, உதய் கலை ராக்ஸ். ஏடே நேரம் பார்த்து அடிச்சு விட்டா பாருங்க. கலை அந்த கமெண்ட் எடுத்து போட்டா பாருங்க. ஓ சாமா, நீங்க பண்ணலையா? சாரி சாரி. சோயா அதான் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சோயா இது வந்து பழைய சட்டை தான், இது வந்து புதுசு கிடையாது. ரம்யா ஜோ இன்னொருத்தர் போட்டிருக்கீங்க. ரம்யா ஜோ வந்து என்னோட பெஸ்டின்னு கிடையாது. அவங்களை நான் பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு என்ன யாருன்னே தெரியாது. உதய் ப்ரோ டான்ஸ் ரிஹர்சல் போதும் ஷோ போவாங்க. இது வந்து லைவ் லேட் ஆச்சுல, நான் ஈவிபில போய் டான்ஸ் ரிஹர்சல் பண்றேன்னு போட்டாங்க. இந்த உலகத்திலேயே எனக்கு வராத ஒரு விஷயம் எது தெரியுமா? உண்மைதானா? பாதி உண்மை என்னன்னா ஈவிபி எல்லாம் போல எங்க பக்கத்துல சாலிகிராமத்துல இருக்க ஸ்டுடியோல தான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தாங்க.